ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 பயிற்சி 5.3 6ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? புள்ளிகள் A -5 4, B -1 -2 மற்றும் C 5,2 என்பன இரு சமபக்க செங்கோண முக்கோணத்தின் உச்சிகள்னு கொடுத்துருக்காங்க. எப்படி? A B C 3 புள்ளி கொடுத்துருக்காங்க. A வந்து -5 4, B வந்து -1 -2, C வந்து 5,2. இது ஒரு இரு சமபக்க செங்கோண முக்கோணம். இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமமா இருக்கு, செங்கோண முக்கோணமா இருக்கு. இதில் Bயில் செங்கோணம் அமைந்துள்ளது. இந்த இடம் 90 டிகிரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடம் 90 டிகிரி Bல. மேலும் ABCD ஒரு சதுரம். ABC இங்க இருக்கு, D இங்க இருக்கு. இது ஒரு சதுரமாய். சதுரம் அப்படிங்கிற எதிர்பக்கங்கள் சமமா இருக்கும். இன்னொன்று, மூலை விட்டத்தின் மைய புள்ளிகள் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? டியின் ஆயத்தொலைவை காண். இது என்னன்னு தெரியாது. ஸோ இதை A, Bயோ இல்லை X, Yயோ வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ABCD என்பது ஒரு சதுரம் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. எனவே மூலை விட்டம் ஏசியின் மைய புள்ளியும் நடுப்புள்ளியும் சீக்வல் டு மூலை விட்டம் பிடி நடுப்புள்ளியும் ஒரே புள்ளி. அது ஓனோட வச்சுக்கோ. ஏசியின் நடுப்புள்ளி சீக்வல் டு பிடியின் நடுப்புள்ளி. ஒரு சதுரம் அப்படிங்கிற அதனுடைய மூலை விட்டங்களின் நடுப்புள்ளிகள் ஒரே புள்ளியாக இரு சமக்கூறிடும். ரெண்டா பிரிச்சு. ஸோ முதல்ல ஏசியின் நடுப்புள்ளி கண்டுபிடிப்போம். ஏ என்ன பாயிண்ட்டு? ஏ வந்து -5,4, சி என்ன பாயிண்ட்டு? 5,2. இப்போ இதுக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிப்போம். ஓன்னு எடுத்துக்கிடுவோம். நடுப்புள்ளியை ஓன்னு எடுத்திருக்கேன். x1 + x2/2 y1 + y2/2. நடுப்புள்ளிக்கான ஃபார்முலா என்னது? x1 + x2/2 y1 + y2/2. இங்கே என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இங்கே 6/2 3 ஆயிரும். வச்சுக்கிடுவோம். அதே போல் பிடியின் நடுப்புள்ளி x1 + x2/2 y1 + y2/2. ஓகே, ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும். இது வந்து 0,3 கிடைச்சிருக்கு. இதோடைய நடுப்புள்ளி A -1/2 B -2/2 இருக்கு. எக்ஸ் கோஆர்டினேட் தனியாக ஈக்குவேட் பண்ணுவோம், ஒய் கோஆர்டினேட் தனியாக ஈக்குவேட் பண்ணுவோம். A -1/2 = 0, அதாவது A -1 = 0, A = 1. ஓகே, அதே போல் B -2/2 = 3, B -2 = 3 2s are 6, B = 6 + 2 8 ஆயிடும். ஸோ டிங்கிற அந்த முனையினுடையது தான் ஏபின்னு எடுத்தோம். 1,8. அந்த சதுரத்தின் 4வது முனை 1,8. ஓகே.